அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி. அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வார்கள், அவேர் ஆஃப் தி பாஸ்ட், அலைவ் டு தி பிரசன்ட், அன்அஃப்ரைட் ஆஃப் தி ஃபியூச்சர், வி மஸ்ட் மார்ச் ஆன். கடந்த காலத்தை தெரிந்திருக்க வேண்டும், நிகழ்காலத்தின் நிஜங்களுக்கு ஈடு கொடுக்க வேண்டும், எவ்வித அச்சமுமின்றி வருங்காலத்தை நோக்கி நடைபோட வேண்டும். ஆக ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு கடந்த காலத்தை பற்றிய ஞானம் மிக முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு எப்படி ஞாபக சக்தி முக்கியமானதோ அதே போல ஒரு சமுதாயத்திற்கு முக்கியம் கடந்த கால வரலாற்றை அறிந்திருப்பது. ஞாபக சக்தியை, நினைவாற்றலை இழந்த மனிதனுடைய நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல ஒரு சமுதாயம் தன்னுடைய கடந்த காலத்தை மறந்துவிட்டால் அந்த சமுதாயம் எந்த படிப்பினையும் பெற முடியாது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை படிக்கிற போது உங்களுக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருக்கும். ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன் என்று சொல்வார்கள். உண்மைகளை அறிகிற போது அது கற்பனைகளை விட மிக ஆச்சரியத்தை தரக்கூடியதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். நாம் பல விஷயங்களை எண்ணிக்கிட்டு இருப்போம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் வரலாற்றை ஆகிற போதுதான் நாம் இதுவரை போட்டு வைத்திருந்த கணக்கெல்லாம் தவறு, நாம் அறிந்திருந்த பல்வேறு செய்திகள் தவறு என்பதனை உண்மையான வரலாற்றை படிக்கிற போது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு சொல்லுவோம், முஸ்லிம் மன்னர்கள் கோயில்களை இடித்தார்கள் என்று செய்தி வருகிறது. ஆனால் அதே முஸ்லிம் மன்னர்கள் கோயில்களுக்கு மானியம் வழங்கியதாகவும் செய்தி இருக்கிறதே. இந்த ரெண்டை எப்படி பொருத்தி பார்ப்பது? முஸ்லிம் மன்னர்கள் கோயில்களை இடித்தார்கள், இந்து மன்னர்களும் கோயிலை இடித்திருக்கிறார்கள். இதற்கு என்ன சொல்வது? பல இடங்களிலே நான் உதாரணத்திற்கு இங்கே சொல்லி காட்ட விரும்புகிறேன். இந்து மன்னர்களும் கோயில்களை இடித்தார்கள், கோயில்களை கொள்ளையடித்தார்கள். ரோமிலா தாப்பர் உங்களுக்கு தெரியும், புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர். அவர் சொல்கிறார், தி பார்மரா கிங் ஆல்சோ looted the Jain and other temples built under the patronage of Kaulikyas. It would seem that when the temple was seen as a statement of power, it could become a target of attack irrespective of religious affiliation. பரமரா கிங் என்பவர் ஜெயின கோயில்களை கொள்ளையடித்தார். கோயில்கள் அதிகாரத்தின் மையங்களாக இருக்கிற போது அதனை தாக்குவது வழக்கம், அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. ஆகவே எப்படிப்பட்ட கோயில்களை அவர்கள் தாக்குவார்கள் என்று சொன்னால், எந்த கோயில்கள் அதிகார பீடமாக இருக்கிறதோ அந்த கோயில்களை தாக்குவது இந்து மன்னர்களுடைய வழக்கம், முஸ்லிம் மன்னர்களுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது என்பதனை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆக வரலாற்றை படிக்கிற போது இந்த உண்மைகள் எல்லாம் தெரியும். இவைகள் நமக்கு மறைக்கப்பட்டு விடுகிறது. முஸ்லிம் மன்னர்கள் கோயில்களை இடித்தது வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்து மன்னர்கள் இடித்தது இடம்பெற்றிருக்கிறதா? இல்லை. ஆகவேதான் உண்மையை தெரிகிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். வெள்ளைக்காரர்கள் வரலாற்றை எழுதுகிற போது தங்களுடைய வசதிக்கேற்ப எல்லாத்தையும் எழுதி வைத்தார்கள். இரண்டு மன்னர்கள் மோதிக்கொண்டதை இரண்டு மதங்கள் மோதிக்கொண்டதாக அவர்கள் ஆக்கினார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், முஸ்லிமும் மோதிக்கொள்வான், இந்துவும் மோதிக்கொள்வான். முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இந்துக்கள் இருப்பார்கள், இந்துக்களுக்கு ஆதரவாக முஸ்லிம்கள் இருப்பார்கள், இல்லையா? முஸ்லிம் படையினுடைய முஸ்லிம் ராஜாவினுடைய தளபதியாக இந்து இருப்பார், இந்து ராஜாவினுடைய தளபதியாக முஸ்லிம் இருப்பார். முஸ்லிம் படையில இந்துக்கள் இருப்பார்கள், இந்துக்கள் படையிலே முஸ்லிம்கள் இருப்பார்கள். ஆக இவையெல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், மோதிக்கொண்டது இரண்டு மதங்கள் அல்ல, மோதிக்கொண்டது இரண்டு மன்னர்கள். ஆகவே மன்னர் சண்டைகளை எல்லாம் நாம் மதர் சண்டைகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் கோயில்களை இடித்தார் என்று சொன்னால், ஏன் எல்லா கோயில்களையும் இடிக்கவில்லை? முஸ்லிம்கள் எங்கெல்லாம் ஆட்சி புரிந்தார்களோ அங்கெல்லாம் கோயில்களையும் வழிபாட்டு தலங்களையும் இடித்திருக்க வேண்டுமே, ஏன் இடிக்கவில்லை? காரணம் இதுதான், அவர்களுக்கு அதிகார மையங்களாக எந்த கோயில்கள் விளங்கினவோ அவற்றை இடித்ததாக ரோமிலா தாப்பர் தனது வரலாற்று குறிப்பிலே அவர் சொல்லுகிறார். ஆக இவையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். வரலாற்றிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். வரலாற்றை வெறும் செய்தியாக தெரிந்து கொண்டு போவதல்ல, அவற்றின் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும். ஏனென்றால் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் என்று சொல்வார்கள். வரலாறு மீண்டும் திரும்பும். குர்ஆன் அடிக்கடி இதை சொல்லுகிறது. குல் சீரு ஃபில் அர்லி ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகதிபீன். நீங்கள் பூமியிலே சுற்றி திரிந்து பாருங்கள், இதற்கு முன் சென்ற பொய்யர்களுடைய முடிவு என்னவாயிற்று என்று பாருங்கள்.
குழப்பவாதிகளுடைய முடிவு என்னவாயிற்று என்று பாருங்கள். ஓ தபிரு யா உலில் அப்சார், பார்க்கும் கண்களை உடையீர், படிப்பினை பெறுவீர். ஆக இந்த வரலாற்றை எல்லாம் வெறும் செய்திகளாக தெரிந்து கொண்டு போகாமல் ஒரு சமுதாயத்தினுடைய எழுச்சி ஏன், ஒரு சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி ஏன் என்ற காரணங்களை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். ஆக வரலாற்றாசிரியருடைய பொறுப்பு என்ன? இந்த சமயத்திலே வரலாற்றாசிரியருடைய பொறுப்பு என்ன? உள்ளதை உள்ளபடியே சொல்லுதல். எத்தகைய பாரபட்சமும் இல்லாமல், எந்த செய்திகளையும் மறைக்காமல், திரிக்காமல், ட்ரூத் அண்ட் அப்ஜெக்டிவிட்டி, இந்த ரெண்டு தான் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். உண்மையை சொல்ல வேண்டும், பாரபட்சம் இல்லாமல் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த வரலாற்றை எடை போட்டு பார்த்து எவாலுவேஷன், மதிப்பீடு செய்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஹிஸ்டரி என்பதும் ஒரு விஞ்ஞானம், இட் இஸ் எ சயின்ஸ். மற்ற விஞ்ஞான துறையிலே ஒரு விஞ்ஞானி என்ன செய்கிறான்? உற்று நோக்குகிறான், சில முடிவுகளை எடுக்கிறான், அந்த முடிவுகளின் அடிப்படையில் சில கண்டுபிடிப்புகளை செய்கிறான். அதுவே தான் வரலாற்றுக்கும் பொருந்தும். வரலாற்று ஆசிரியன் உன்னிப்பாக நிகழ்ச்சிகளை கவனிக்க வேண்டும், அவனுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும், அதை மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். வரலாற்றாசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்திலே செய்திகளை எழுதுகிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த ரோமிலா தாபூர் ஒரு செய்தியை சொல்கிறார். சோமநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டதை பற்றி அவர் சொல்லுகிற போது, சோமநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டதாக எந்த குறிப்பில் இருக்கிறது என்று சொன்னால் முஸ்லிம்கள் எழுதிய குறிப்பில் தான் இருக்கிறது. துருக்கி அண்ட் பெர்ஷியன் குறிப்புகளில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் அல்லாஹ் எழுதிய வரலாற்றாசிரியர் குறிப்பிலே அது சொல்லப்படவில்லை. ஏன் இப்படி முஸ்லீம்கள் எழுதினார்கள் என்று சொல்கிற போது அவர் சொல்லுகிறார், அந்த மன்னர்களை புகழ்வதற்காகவும், அவருடைய பராக்கிரமத்தை சொல்வதற்காகவும், அவருடைய ஆதிக்கத்தை பெருமையாக்கி காட்டுவதற்காகவும் அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள். ஜெயின குறிப்புகளிலே அதை காண முடியவில்லை. சமஸ்கிருத குறிப்புகளிலே அந்த சோமநாதர் ஆலயம் இடித்ததாக காணப்பட முடியவில்லை. முஸ்லிம்கள் எழுதிய குறிப்பில் மட்டும்தான் அது காணப்படுகிறது. ஆக அதனுடைய நோக்கமே தனி என்று அது அவர் தெளிவாக சொல்கிறார். ஆக ஒவ்வொரு வரலாற்றாசிரியனும் தனக்கு தேவையான முறையிலே அதனை அணுகுகிறார்கள். வெள்ளைக்காரர்கள் எப்படி அணுகினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். வரலாற்றை ரெண்டு சமுதாயங்களை பிளப்பதற்காக அவர்கள் செய்த செயல்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த நிலையை தான் வரலாற்றை ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் ஒரு அறிஞர் சொன்னார், கடந்த காலத்தை கடவுளால் கூட மாற்ற முடியாது, ஆனால் வரலாற்றாசிரியர்கள் மாற்றி காட்டுவார்கள். கடந்த காலத்தை கடவுளால் கூட மாற்ற முடியாது, ஆனால் வரலாற்றாசிரியர்கள் மாற்றி காட்டுவார்கள். God cannot alter the past, though historian can. ஆக வரலாற்றை நினைத்தபடியெல்லாம் எழுதுவார்கள். அதே ஒரு ஆசிரியர் சொன்னார், வரலாறு என்பது பிசைந்த களிமண் மாதிரி, என்ன உருவம் வேண்டுமோ அதில் அவர்கள் செய்து கொள்ளலாம். ஆக இப்படி வரலாற்றில் அவரவர்கள் புகுந்து விளையாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் வகுப்புவாதிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் செய்கிற முதல் வேலைகளிலே ஒன்று, வரலாற்று துறையிலே கை வைப்பார்கள், பாடத்துறையிலே கை வைப்பார்கள், டெக்ஸ்ட் புக்கிலே கை வைப்பார்கள், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கைப்பற்றுவார்கள், மனிதவள மேம்பாட்டுத்துறையை கைப்பற்றுவார்கள், தங்கள் ஆட்களை எல்லாம் அதிலே கொண்டு வைப்பார்கள், ஆர்கியாலஜிக்கல் சர்வேவை கைப்பற்றுவார்கள், அகழ்வாராய்வு துறைகளை கைப்பற்றுவார்கள், இந்தியன் காங்கிரஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அதனை கைப்பற்றுவார்கள், வரலாற்றுத்துறை சார்ந்த அமைப்புகளை கைப்பற்றுவார்கள். அங்கெல்லாம் அவர்கள் ஆட்களை கொண்டு வைப்பார்கள். காரணம், வரலாறு என்பது இந்த வகுப்புவாதிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதை வைத்துக்கொண்டு சமுதாயத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துவதும் பிரிவுகளை ஏற்படுத்துவதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு இந்த வரலாறு. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், உண்மை செய்திகளை சரியாக உங்களுக்கு எடுத்துச் சொல்வது. ஒருவேளை வரலாற்றிலே தவறுகள் நடந்திருந்தால் அதனை தவறு என்று ஒத்துக்கொள்வது. எந்த அநீதியையும் நாம் நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே உண்மை செய்திகளை சொல்லி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். தமிழ்நாட்டில் இஸ்லாம் பரவிய வரலாற்றை குறிப்பிடுகிற போது, இந்த மண்ணிலே இஸ்லாத்தை பரப்பியவர்கள் மன்னர்கள் அல்ல, வணிகர்களும் மகான்களும் சூஃபிகளும் தான் இந்த மண்ணிலே இஸ்லாத்தை பரப்பினார்கள். சூஃபிகளுடைய எளிய வாழ்க்கை, அவர்களுடைய மனிதநேய கோட்பாடுகள், அவர்கள் சிறந்த கைதேர்ந்த வைத்தியர்களாக இருந்தது, இவையெல்லாம் இந்த மக்களை மிக எளிதாக கவர்ந்தது. சூஃபிசத்தோடு நமக்கு சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. சூஃபிசத்தினுடைய எல்லா கருத்துக்களையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் சூஃபிகள் செய்த சேவையை குறைத்து மதிப்பிட முடியாது. சூஃபிச சித்தாந்தங்களோடு நம்ம கருத்து வேறுபாடு உண்டு, அதை பற்றி பேசுவதற்கான இடம் அல்ல இது. ஆனால் இந்திய மண்ணில் இஸ்லாம் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் என்பதனை யாராலும் மறுக்க முடியாது. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விஷயம்,
இந்த மாலிகா போரை பற்றிய கருத்துக்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களிடத்திலே சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு கருத்து, நாங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நடத்துகிற போதும் எங்களிடத்திலே கேட்கப்படுகிற கருத்து, மாலிகா போருடைய படையெடுப்பிற்கு பின்னர் தான் தமிழ்நாட்டிலே இஸ்லாம் பரவியது என்பது. அவர் மாலிகா போர் இங்கே தங்கிய நாட்கள் 23 நாட்கள். 23 நாட்கள் இங்கு தமிழ்நாட்டிலே தங்கினார். 23 நாட்களில் இத்தனை பேரை இஸ்லாத்திற்கு கொண்டு வர முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டாமா? அவர் வருவதற்கு முன்னரே இங்கே பாண்டியனுடைய படையிலே முஸ்லிம்கள் இருந்தார்கள். அவர் படையெடுத்து வருகிறார், பின்னர் தான் கேள்விப்படுகிறார் பாண்டியனுடைய படையிலே முஸ்லிம்கள் இருப்பதாக கேள்விப்படுகிறார். ஆக இவையெல்லாம் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகின்றன. ஆக அவருடைய வருகைக்கு பின்னர் தான் இங்கே இஸ்லாம் பரவியது என்பது எவ்வளவு ஒரு போலியான செய்தி. மாலிகா போர் ஒரு மத பிரச்சாரகர் அல்ல, அவர் ஒரு படையெடுப்பாளர். பொதுவாக படையெடுப்பாளருடைய நோக்கம் என்ன? சொத்துக்களை சுரண்டுவது, நிலத்தை அபகரிப்பது, நாட்டினுடைய எல்லைகளை பெருக்குவது. அதற்காக வந்தார். அந்த காரியத்தை முடித்துவிட்டு அவர் போய்கொண்டே இருந்தார். அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் கோயில்கள் பள்ளி வாயில்களாக மாற்றப்பட்டன என்ற ஒரு பிரச்சாரமும் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஏனென்றால் கோயிலே காணப்படுகின்ற அதே கட்டிடக்கலை உத்திகள் பள்ளி வாயில்களிலும் இருக்கின்ற காரணத்தினால் இவைகளெல்லாம் ஒரு காலத்தில் கோயில்களாக இருந்தன, பின்னர் பள்ளி வாயில்களாக மாற்றப்பட்டன என்ற ஒரு கருத்தை மக்களிடத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் பள்ளி வாயில் இருக்கின்ற அந்த கற்களிலே காணப்படுகிற சிற்பங்கள் வேறு, கோயில் இருக்கின்ற சிற்பங்கள் வேறு. அங்கே உருவங்கள் காணப்படுகின்றன, இங்கே செடி கொடிகள் காணப்படுகின்றன. கோயிலை உருவாக்கியவர்களும் பள்ளியை உருவாக்கியவர்களும் ஒரே கல்தச்சர் தான். அவருக்கு தெரிஞ்ச பாணி அந்த பாணி தான். அந்த பாணியை அவர் பின்பற்றுகின்ற காரணத்தினால் பள்ளிவாயிலும் கோயிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஆகவே இதை வைத்துக்கொண்டு கோயில்கள் பள்ளிவாயில்களாக மாற்றப்பட்டன என்ற செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தபடியாக இஸ்லாத்தில் மிஷினரிஸ் என்ற ஒரு அமைப்பே கிடையாது. நோ ஆர்கனைஸ்டு மிஷினரி இன் இஸ்லாம். இஸ்லாமிய வரலாற்றில் அதற்கென்று ஒரு குழு, ஒரு டயோசிஷன், ஒரு ஆர்ச் பிஷப்பு, அதற்கென்று பிரச்சாரம், அதற்கென்று ஆட்கள், அதற்கென்று சம்பளம், இந்த ஒரு முறை இஸ்லாத்தில் எப்போதுமே இருந்ததில்லை. வணிகர்களாக போவார்கள், பிரச்சாரம் செய்வார்கள். சூஃபிகளாக போவார்கள், பிரச்சாரம் செய்வார்கள். இப்படித்தான் தவிர ஒரு திட்டமிட்ட பிரச்சார பணி என்பது இஸ்லாத்தில் எப்போதுமே இருந்ததில்லை. அடுத்தபடியாக இந்தியாவிலே 1110 ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆட்சி புரிந்தோம். 231 மன்னர்கள் இந்த நாட்டிலே ஆட்சி புரிந்தோம். எந்த ஒரு மன்னரும் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டதில்லை. அரசாங்க கஜானாவிலிருந்து இதற்காக எதுவும் ஒதுக்கப்பட்டதில்லை. வாழ் கொண்டு பரப்பியதாக சொல்லுகிறீர்களே, எந்த மன்னர் எப்போது பரப்பினார்? ஏதாவது ஒரு சான்றை கொடுங்க. சும்மா பொதுவாக சொன்னா எப்படி இல்லையா? மொட்டை தலையும் குட்டையில் விழுந்தாண்ட மாதிரி பொதுவாக சொன்னா எப்படி? ஒரு வரலாற்று சான்று, இந்த ஊரில் இந்த இடத்தில் இந்த மன்னன் இப்படி பிரச்சாரம் செய்தான், இத்தனை பேரை வற்புறுத்தினான் என்பதாக செய்திகளை சொல்லவில்லை. இதனுடைய மூலகர்த்தாக்கள், இந்த பொய் செய்திக்கான மூலகர்த்தா வெள்ளையர்கள். அவர்களுடைய பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியின் அடிப்படையில் இந்த செய்திகளை எழுதி வைத்தார்கள். இங்குள்ள வரலாற்றாசிரியர்களும் கிளிப்பிள்ளைகளைப் போல அவற்றை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இங்குள்ள மன்னர்களுக்கு இங்குள்ள பெரும்பான்மை மக்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இந்தியாவிலே ஆளுகிற போது இந்துக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த நாட்டை ஆள முடியாது. ஆகவே இந்துக்களுடைய மனதை புண்படுத்துகிற எந்த காரியத்தையும் எந்த மன்னரும் செய்ய மாட்டார். ஆகவேதான் அவர்கள் கோயில்களை இடித்தார் என்பதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை. ஆற்காடு நவாபுகள் ஆட்சி புரிந்தார்களே, அவர்கள் எப்போது வாளை கொண்டு இஸ்லாத்தை இங்கே பரப்பினார்கள்? ஏன் இந்தியா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முஸ்லிம் நாடாக ஏன் மாறவில்லை? முஸ்லிம்கள் ஆட்சி புரிந்த டெல்லி, ஆக்ரா போன்ற பகுதிகளில் இன்னும் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக இருப்பது ஏன்? கேரளாவிலே எந்த முஸ்லிம் ஆட்சியும் நடைபெறவில்லை. ஒரு சிறிய காலத்திற்கு திப்பு சுல்தானுடைய ஆட்சி நடைபெற்றதை தவிர வேறு எந்த பெரிய ஆட்சியும் அங்கே நடைபெற்றதில்லை. இந்தியாவிலே கேரளாவிலே முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்களே, இதற்கு என்ன காரணம்? அதே போல ஜிசியா வரியும் காரணம் அல்ல. ஜிசியா வரி என்பது எதற்காக விதிக்கப்படுகிறது? இராணுவத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் பங்கேற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாமிய சட்ட ஷரியத் படி இஸ்லாமிய அரசு என்பது ஒரு கொள்கை அரசு, ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டேட், ஒரு கொள்கை அரசு. அந்த கொள்கையில் நம்பிக்கை உடையவர்கள் தான் அந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும். ஆகவே இஸ்லாத்தில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற கட்டாய விதி உண்டு. அந்த மதத்தில் இல்லாதவர்களுக்கு இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற விதி கிடையாது. முழுக்க முழுக்க முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இராணுவத்தில் சேருவது விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. அவர்கள் விரும்பினால் சேர்ந்து கொள்ளலாம், அப்படி சேர்ந்து கொண்டால் அவர்களுக்கு ஜிசியா வரி கிடையாது. யார் இராணுவத்தில் அவர்களாக விரும்பி வந்து கொண்டால்
ஜிஸ்யா வரி கிடையாது. ஆகவே அதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்ற காரணத்தினால் அவர்களுடைய பாதுகாப்புக்காக அரசாங்கம் ஒரு வரியை பெற்றுக்கொண்டதை தவிர அதுவும் ஒரு சிறிய அளவிலே மொத்த வருமானத்தில் 3% வருமானம் தான் ஜிஸ்யா வரி மூலமாக கிட்டியது. அடுத்தபடியாக முஸ்லிம்கள் இந்து கோயில்களுக்கும் இந்துக்களுக்கும் செய்த உதவிகள், அதே போல இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு செய்த உதவிகள், இந்த செய்திகள் பாடப்புத்தகங்களிலிருந்து மறைக்கப்பட்டு விட்டது. சொல்ல வேண்டிய செய்தி இதுதானே. இந்த செய்தியை சொல்லுகிற போது நம்மிலே சிலருக்கு ஒரு ஆட்சியம் ஏற்படலாம். இஸ்லாம் ஏகத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஏகத்துவத்தை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் உருவ வழிபாட்டிற்கு உதவலாமா என்று ஒரு கேள்வி உண்டு இல்லையா? ஆனால் இப்போது அதை வாதிக்கிற ஒரு இடமல்ல. நாம் வரலாற்றை மட்டும்தான் சொல்லுகிறோமே தவிர, வரலாற்றை உள்ளபடியே உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறோம் தவிர, அது செய்தது சரியா தவறா என்ற வாதத்திற்குள் நாம் இங்கே நுழைய விரும்பவில்லை. செய்தியை உங்களுக்கு நாம் சொல்லிவிட விரும்புகிறோம். அடுத்தபடியாக இந்த கடல் வணிகத்தில் முஸ்லிம்கள் ஆற்றிய ஒரு பங்கு, போர்த்துகீசியர்கள் இந்தியாவுக்கு வருகிற வரை முஸ்லிம்கள் கடல் வணிகத்தில் எந்த அளவுக்கு சிறந்திருந்தார் என்பதனையும், அதனுடைய நுணுக்கங்களை எவ்வளவு தெளிவாக அறிந்திருந்தார்கள் என்பதனையும், வாஸ்கோடகாமாவுக்கு வழிகாட்டியவரே ஒரு முஸ்லிம். அடுத்தபடியாக இந்த இஸ்லாம் தமிழக மண்ணிலே ஏற்படுத்திய 2 முக்கியமான தாக்கங்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இஸ்லாம் இந்த மண்ணுக்கு அளித்த மிகப்பெரிய அருட்கொடை. இஸ்லாத்தை பற்றி எழுதுகிற எந்த வரலாற்று ஆசிரியர் இதைத்தான் எழுதுவார். ஆகவே ஏற்கனவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கை தமிழ்நாட்டில் இருந்தாலும் அந்த கொள்கைக்கு செயல் வடிவம் கொடுத்தது, தாக்கத்தை ஏற்படுத்தியது இஸ்லாம். இந்த ஏகத்துவ கொள்கை தான் பிற்காலத்தில் தமிழ்நாட்டிலே சீர்திருத்த இயக்கங்கள், ரிஃபார்ம் மூவ்மெண்ட்கள் உருவாவதற்கு இதுதான் காரணமாக இருந்தது. முஸ்லிம்கள் வந்த பிறகுதான் புதைக்கும் பழக்கம், எரிக்கிற பழக்கத்திலிருந்து புதைக்கிற பழக்கம் உண்டாகும். முஸ்லிம்கள் இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு 2500 இலக்கியங்களை தமிழிலே முஸ்லிம்கள் உண்டாக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக 16, 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் சிற்றிலக்கியங்களே வந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் காப்பியங்களை ஏற்றியவர்கள் முஸ்லிம்கள் தான். கட்டிடக்கலைக்கு அவர்கள் ஆற்றிய பங்கு, உணவுக்கு அவர்கள் ஆற்றிய பங்கு, உடையிலே ஆற்றிய பங்கு, அரபு தமிழை உருவாக்கிய பங்கு, இறுதியாக மேலாடை போடுவதற்கு முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே அதனுடைய தாக்கம். முஸ்லிம்கள் வந்த பிறகுதான் மேலாடை போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை இந்த மண்ணிலே உருவாகியது. அதே போல முஸ்லிம்களும் மற்றவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். ஆக இவர்களும் பெற்றுக்கொண்டார்கள், சிலவற்றை அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டு தவறான செய்திகள் நமக்கு வருகின்ற போது உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தவறான செய்திகளை சொல்வோரிடத்திலே நாம் முறையாக சொல்ல வேண்டும். ஏனையா தமிழ்நாட்டினுடைய அமைதியை குலைக்கிறீர்கள்? நாங்கள் காலமெல்லாம் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமைதியை நாங்கள் வடநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய விரும்புகிறோம். அந்த சண்டை கலாச்சாரத்தை இங்கே நீங்கள் இறக்குமதி செய்யாதீர்கள். அந்த வன்முறை கலாச்சாரத்தை இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் இறக்குமதி செய்யாதீர்கள். எங்களுடைய அமைதி கலாச்சாரத்தை, இந்த தமிழர்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் உங்களுக்கு தர விரும்புகிறோம். ஆக எங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு எங்களை போன்று எப்படி அமைதியாக வாழ்வது என்பதை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டுமே தவிர, அங்கே இருக்கின்ற சூழ்நிலைகளை இங்கே இறக்குமதி செய்வதற்கு நாம் ஒருபோதும் அனுமதித்து விடக்கூடாது. எல்லாம் வல்ல இறைவன் இந்த தமிழ்நாடு என்றும் அமைதி பூங்காவாக இருப்பதற்கு உதவி புரிவானாக என்று கூறி என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் சொல்லி இந்த அளவோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.